இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் பர்சனாலிட்டி. சவுல் டாட்டர் ராஜா வீட்டு பொண்ணாரு. முதலே அந்த வேறுபாடு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது. பத்தாவதுக்கு இந்த சேஷ்டெல்லாம் பண்ணால் சில பேர் எப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்கள பார்ப்பாங்க, கடைசியில் வரைக்கும் நமக்கு அடங்கியிருப்பான். ஏன்னா அவனுக்கு உணர்வு இல்லை, அவனுக்கு கோவம் வராது, அவன் வாய் பேச மாட்டான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கட்டி கொண்டு வந்தோம். இப்போது அது என்னை எட்டி உதைக்கிறதுன்னா என்ன பண்ணும்? எட்டி உதைக்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருப்பேன், அதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும். அதுபோல் தாவீதுக்கு இருதயத்தில் அவமதித்தோன்னு கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு கோபம் வந்து விடுக்குது. அதனால தான் சொல்கிறது, இந்த கணவன் மனைவி விஷயத்தில் இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கர்த்தர் உங்கள் 2 பேருக்கு நடுவில் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் இடத்துல பிரச்சனை இருக்குதோ நீங்கள் உங்கள் நீதியை பேசாதீங்க, கர்த்தர் நியாயம் செய்வார். இருதயத்தில் அவமதிக்கிற கர்த்தருடைய பார்வை விஸ்ராம பகுதி. உடன்படிக்கை பெட்டி என்று வந்தாலே ஒரு சத்தியம் நீதி நிலைப்படும். யுத்தம் என்றால் ஜெயம் வரும், குடும்பம் என்றால் அது நியாய தீர்ப்பு வந்துவிடும். விளையாட்டு இல்லை. ஒரு திருமணம் தேவ சமூகத்தில் நடக்க